வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம் இன்று சிந்திக்க இருக்கும் தலைப்பு வாழ்வாங்கு வாழ வழி வழிமுறைகள். வாழ்வாங்கு வாழ வழிமுறைகள். உலகில் மனிதர்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, வாழ்வாங்கு வாழ வேண்டும் அப்படின்னு எல்லாருமே விரும்புறாங்க. அப்படி வாழ்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு மகரிஷி அவங்க பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. கவிதையிலும் சொல்லியிருக்காங்க, உரைநடை புக்கிலும் எழுதியிருக்காங்க. அதுல சிலவற்றை மட்டும் நாம் இப்பொழுது சிந்திக்கலாம். வாழ்வாங்கு வாழ முதலாவதாக புலன் அளவு முறை, அதனை கடைப்பிடித்தல் மிகவும் அவசியம். புலன்களின் அளவு முறையை நாம் கட்டாயம் பின்பற்றணும். இந்த கருத்தை சித்தர்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள் எல்லாருமே வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. மகரிஷி அவங்களும் அவர்தம் கவிதையில என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, புலன் வருந்தி அளவு கடந்து இன்ப நுகர் பழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காங்க? புலன்களை வருத்தி கொண்டு இன்பத்தை அளவு முறை இல்லாமல் அனுபவித்தல் அப்படின்னா என்ன ஆகும்? அதாவது 5 புலன்களையும் நாம வருத்தி கொண்டு, இப்ப சுவை சாப்பாடு நல்லா இருக்குன்னா, நமக்கு பசி நிறைஞ்சு போச்சுன்னா கூட அதை மேல மேல சாப்பிடணும். அந்த இனிப்பு சுவை நல்லா இருக்கு, இல்ல சாப்பாடே நல்லா இருக்கு, அப்புறமா இந்த பாட்டு நல்லா இருக்கு. அதனால யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, ஹெட்போனை வச்சு நைட்ல கூட படுக்கும்போது கேட்டுக்கிட்டே படுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு புலனையும் நாம் வருத்தி கொண்டு அது அளவு முறை இல்லாமல் அதனுடைய இன்பத்தை அனுபவித்தால் அது என்னாகும்? இன்ப நுகர் பழக்கம். அதுவே நமக்கு பழக்கமாகிவிடும். அப்ப அந்த மாதிரி பழக்கமாகினா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? துன்பம் உள்ளதாகத்தான் இருக்கும். ஏன்னா அந்த பழக்கம் அப்படியே மைண்ட் செட் ஆயிடும். அதனால அது அப்படியே நம்ம பழகிட்டே இருந்தோம்னா நமக்கு வாழ்க்கை இன்பமயமாக இருக்காது. புலன்கள் மூலமாகத்தான் வாழ்க்கை நடத்துறோம். அது வழியா தான் நடத்துறோம். வேற வழி இல்ல. ஆனா, அதில் அளவு முறை தேவையில்ல. எதுக்கு? நம்ம இஷ்டத்துக்கு. சித்தம் போக்கு, சிவன் போக்கு. அப்படி நம்ம மனசு போற போக்கெல்லாம் போய் வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா, என்ன ஆகும்? உடல் நலம் பாதிக்கப்படும். மனவளம் பாதிக்கப்படும். அப்படி பாதிச்சுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி பாதிக்கப்பட்டால், நம் வாழ்வு வளமாக இருக்குமா? இருக்காது. இல்லீங்களா? அதனால புலன் கட்டுப்பாடு மிகவும் அவசியம். இது மகரிஷியோட மத்த சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லா மகன்களும் இத புலன் கட்டுப்பாடு வேணும், புலன் கட்டுப்பாடு வேணும்னு அவங்க வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அத புலன்களை கட்டுப்படுத்துறது சிரமமாம். யாருக்கு? ஆன்றோர்களுக்கு, சான்றோர்களுக்கு, மகான்களுக்கெல்லாம். அதனால என்ன சொல்றாங்கன்னா, யாரோட ஒப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புலன்களை கள்ளர்கள், திருடர்கள், திருடர்களுக்கு ஒப்பிட்டு பேசுகின்றனர். ஏன்னா, கள்ளத்தனமா நம்ம இந்த புலன்கள் கள்ளத்தனமா நம்மிடம் செயல்படுகின்றன. திருடர்கள்லாம் எப்ப வருவாங்க? யாருமே இல்லாத நேரத்துல ராத்திரி தான் வீட்ல திருடுவாங்க. அந்த மாரி, அப்ப அந்த புலன்கள் மூலமாக நம்ம இன்பத்த அனுபவிக்கிறோம் அப்படின்னா, அந்த புலன்கள் கள்ளர்கள். ஏன்னா நம்ம சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்து. கட்டுப்படுத்துறது சிரமமா இருக்கு. அப்படின்னு மகான்கள்லாம் சொல்றாங்க. ஒரு மாணிக்கவாசகர் ஒரு மகான். அவரும் ஒரு சித்தர் தான். 63 நாயன்மார்களில் ஒருவர், 4வரில் ஒருவர். அவர் என்ன சொல்றார்ன்னா, புலன்களை கள்வர்களுக்கு ஒப்பிட்டு, தன்னோட பாடலில் நமச்சிவாயம் வாழ்கன்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த தன்னோட பாடல்ல கள்ளப்புலன், புலன் அப்படியே திருடர்களுக்கு ஒப்பிட்டார். கள்ளப்புலன் கரம்பை கட்டழிக்க வல்லாரே. சிவபெருமன் பக்தி மார்க்கம். சிவபெருமானே. அத அழிச்சிட மாட்டியாப்பா? அப்படின்னு கேட்கிறார். கள்ளப்புலன் கரம்பை கட்டழிக்க வல்லாரே அப்படின்றார். அடுத்ததுங்க, ரமண மகரிஷி என்ன சொல்றாருன்னா, அவரோட கவிதையில, அவரோட பாட்டுல, ஐம்புல கள்வர் 5 புலமுமே திருடர்களாம். ஐம்புலர் கள்வர் அகத்தினல் புகும்போது, அகம் என்றால் உள்ளம். உள்ளத்தில் புகும்போது, உள்ளே நுழையும்போது, அகத்தில் நீ இல்லையே அருணாசலா அப்படின்றார். இந்த மாரி எல்லாம் உள்ளத்துல ஆட்டம் ஆடிட்டு இருக்கு புலன்கள். நீ இல்லையே அருணாசலா அப்படின்னார். என்ன சொல்ல வர்றாரு? ஐம்புலன்களாய திருடர்கள் என் உள்ளத்துல புகுந்துட்டாங்க. அவர்களை தடுத்து என்னை நீ ஆட்கொள்ள வேண்டும் அருணாசலா. இதுவும் பக்தி மார்க்கம் தான் என்று பாடுறாங்க.
அப்ப அந்த மாரி இருக்கும் பொழுது, இத திருமூலரும் சொல்றார். "கள்ள புலன் ஐந்தும் காணா மணி விளக்கே" அப்படின்னு. இத்தன கஷ்டப்பட்டு அவங்கலாம் புலன்கள அடக்கி இறைநிலைய அடைஞ்சிருக்காங்க. அப்ப நம்மலாம் எம்மாத்திரம் அப்படின்னு யோசித்து பார்த்துக்கலாம். அதாவது இது ஏன் புலன்களின் அளவு முறை அவசியம் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது, 5 புலன்களின் வழியாக அளவு முறை கடைப்பிடிக்கவில்லை என்றால், அந்த அளவு முறை இல்லை என்றால், ஒவ்வொரு புலன்கள் வழியாக நம் ஜீவகாந்தம் நெறைய செலவழியும். நமக்கு வந்து இருக்கிற ஜீவகாந்தத்த அப்படியே 5 புலன்கள் வழியா அளவு முறை இல்லாம நாள் முழுக்க நம்ம எதையாவது அனுபவித்துக் கொண்டு, எதையாவது இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தோம்னா, நமக்கு வந்து ஜீவகாந்தம் நெறைய செலவழிஞ்சிரும். அப்ப ஜீவகாந்தம் செலவழிஞ்சுனா நமக்கு துன்பம் தான். இத வந்து திருவள்ளுவர் வந்து திருக்குறள்ல ரொம்ப வலியுறுத்தி பேசியிருக்கார். என்ன பேசியிருக்காருன்னா, "ஒருமையுள் ஆமை போல 5 அடக்க ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்தது." ஆமை என்ன செய்யும்? எதிரிகள கண்டா, தனது உடல் அனைத்தையும் அந்த ஓடு மேல இருக்கு இல்லீங்களா? அந்த அனைத்தையும் அந்த ஓட்டுக்குள்ள இழுத்துக்கொண்டு அசைவின்றி இருக்கும். அதுபோல ஐம்புலன்களை கட்டுப்படுத்துதல் மிகவும் அவசியம். அப்படி அந்த மாரி அந்த ஆமை மாரி நம்ம அப்படியே கட்டுப்படுத்தணும். எப்படி தன்னோட உடல் உறுப்புகள அப்படியே உள்ளுக்குள்ள இழுத்துக்கிட்டு அமைதியா இருக்குதோ, அதே மாதிரியாக நாம எப்படியாவது கட்டுப்படுத்துதல் அவசியம். ஒரு பிறவியில நீங்க வந்து 5 புலன்கள அடக்கிட்டீங்கன்னா, 7 பிறவிகளும் அது அதுபடி மைண்ட் செட் ஆயிடும். காப்பாற்றும் அப்படின்றார். சரிங்க. 5 புலன்களை அளவு முறை கடைப்பிடிப்பது எப்படி? அப்படின்னு நம்ம சிந்திக்கலாங்க. மகரிஷி பாடல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, 5 புலன்களை ஆளும் கலை போதித்து குருவடக்க பாடல்ல வருது. அந்த வரி. 5 புலன்களை ஆளும் கலை போதித்து அவர் என்னங்க நமக்கு சொல்லியிருக்காரு? போதித்துதான் நமக்கு சொல்லுதல். என்ன சொல்லியிருக்காரு? என்ன கலைய சொல்லியிருக்காரு? நாம இந்த மாரி மகான்கள் மாரி, சித்தர்கள் மாரிலாம் சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்ல. என்ன கலை சொல்லியிருக்காரு? நமக்கு பஞ்சேந்திரிய தவம் கற்றுக் குடுத்திருக்கார். எல்லாம் எளிமை. எல்லாம் எளிமையா கத்துக் குடுத்திருக்காரு. நாம செய்ய வேண்டியது ஏன்னா போதனை கலந்து சாதனை வரும். நாம தான் செய்யணும். எல்லாம் கத்துக் குடுத்துட்டார் சுவாமிஜி. அப்ப என்ன செய்யணும்? இந்த பஞ்சேந்திரிய தவத்த வந்து ஆழ்ந்து செய்ய வேண்டும். ஆழ்ந்து செய்ய செய்ய 5 நமக்கே நல்ல அனுபவம் வரும். செய்ய செய்ய நமக்கு அ சுவையில வந்து அனுபவம் வரும். 5 புலன்களின் அளவு முறைய நம்ம ஈஸியாக, எளிதாக, இயல்பாக கடைப்பிடித்து விடுவோம். அப்படி கடைப்பிடித்துட்டோம்னா, நம்ம வாழ்வு வந்து வாழ்வாங்கு வாழக்கூடிய வழிதான். வாழ்வாங்கு வாழலாம். சரிங்களா? அடுத்தது 2வது என்ன சொல்றார் சுவாமிஜி? இப்ப வழி மதிமயக்கம் இன்றி வாழ்தல் அப்படின்னு சொல்றார். மதிமயக்கம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது மதிமயக்கம்னா மாயை. அதாவது மாயையில் வாழ்வது அறியாமை. அப்ப மாயை என்றால் என்ன? அப்படி அவர் ஒரு கவிதையில டெஃபனிஷன் குடுத்திருக்கார். மனம் புலன் உணர்வில் மயங்கி மயங்கிட மாயை. புலன் உணர்வுல மயங்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுதான் மாயை. புல அதாவது மாயை என்பது புலன் பற்றில் மயங்கக்கூடாது. அது உண்மையான வாழ்வு அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிறோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தா அதுதான் மாயை அப்படின்னு மாயைக்கு வந்துங்க ஆங்கிலத்துல வந்து ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதான் கானல் நீர். தமிழ்ல வந்து கானல் நீர். ஒரு வறண்ட நிலத்துல நம்ம பயணம் செய்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து 10 அடி தூரத்துல நீர்நிலை இருக்கிற குளம், நீர்நிலை இருக்கறதா நமக்கு தோணும். போக போக அந்த நீர்நிலையே கூட முன்னாடி போய்க்கிட்டே இருக்க மாரி இருக்கும். ஆனா அது தண்ணியும் கிடையாது, நீர்நிலையும் கிடையாது. இது மாயை. ஏன் அந்த மாரி நமக்கு கண்ணுல தோணுது? அது சூரியனுடைய ரிஃப்ராக்ஷன் ஒளி விலகல் அப்படி. மாயைக்கு நெறைய எக்ஸாம்பிள் சொல்லலாங்க. ஒரு ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேங்க. நாம வந்து இது டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள். சூரியன் உதிக்கிற காட்சிய நம்ம பார்க்கிறோம். உண்மையாகவே சூரியன் உதிக்கின்றதா? அப்படின்னு சிந்திச்சு பார்த்தா இல்லையே! பூமி சுழல்றதுனால நம்ம கண்களுக்கு வந்து சூரியன் உதிப்பது போல தெரிகிறது. இந்த மாரி நெறைய உதாரணங்கள் இருக்குங்க. நேரம் கருதி நான் சில உதாரணங்கள் மட்டும் தான் சொன்னேன். ஆக மாயை என்பது மதிமயக்கம் தான். அவர் இன்னொரு பாடல்ல சொல்றாரு, "அறியாமை, அலட்சியம், மறுத்தல் அத்தனையும் மதிமயக்கம்." அறியாம இருக்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் அலட்சியப்படுத்துறதுக்கெல்லாம் நெறைய உதாரணம் இருக்கு. அலட்சியப்படுத்துறோம், மறுத்தல் அத்தனையும் மதிமயக்கம். இதனை தெளிந்து வாழ வேண்டும். அப்படின்னு நமக்கு வந்து அட்வைஸ் பண்றாரு. ஆக இந்த மாரி மதிமயக்கம் தெளிந்து விட்டால், மாயை வந்து நம்மை விட்டு விலகிடும். மாயையிலேருந்து நம்ம விலகிடுவோம். சரிங்க.
அடுத்தது, மாயையிலிருந்து எப்படி விலகுது? எல்லாரும் சொல்லிட்டாங்க. மாயை கூடாது. அது ஒரு மதிமயக்கம். அதிலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா, நம்ம வாழ்க்கை வந்து துன்பமயம் தான். சரி, இந்த மாயையிலேருந்து எப்படிதான் விலகலாம்? அந்த சொல்யூஷன் நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. அதுவும் கேளுங்க. வாழ்வினுடைய நோக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் வாழ்வினுடைய தேவையை நாம் உணர வேண்டும். வாழ்க்கையினுடைய விருப்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை மதிப்பிட்டு எது தேவை? என்ன நோக்கம்? என்ன விருப்பம்? மதிப்பிட்டு கணித்துக் கொண்டு வாழுதல். இது மாயை விலகிடும். 2வது பாயிண்ட் சொல்றாங்க. வாழ வேண்டிய முறைகளையும், செய்ய வேண்டிய செயல்களையும் வரிசைப்படுத்திக் கொண்டு எப்படி வாழணும்? எல்லாரும் க க நமக்கு கத்துக் குடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸே எப்படி வாழணும்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. டீச்சர்ஸ் சொல்லி தராங்க. அப்ப வாழ வேண்டிய முறைகள் என்ன? அதை எப்படி செயல்படுத்தக்கூடிய வழிகள் என்ன? அத வந்து அந்த மாரி நம்ம கணித்துக் கொண்டு, தீர்மானித்துக் கொண்டு, நாம என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கையை வாழ வேண்டும். அடுத்தது வ வ அதாவது தனக்கு அமைந்துள்ள சூழ்நிலைகள். நமக்கு வாழ்க்கையில என்ன சூழ்நிலை இருக்கு? நம்ம வந்து அதிகமா ஆசைப்படக்கூடாது. இல்லைங்களா? அங்க வந்து அந்த இடம் வாங்கணும், இந்த இடம் வாங்கணும். அவங்க வாங்கிட்டாங்களே, இவங்க நம்ம சூழ்நிலை என்ன? நமக்கு என்ன தேவை? இது இருந்தா நம்ம நிறைவாக வாழலாம். வாழ்வாங்கு வாழலாம். அப்படின்னு சூழ்நிலைகளையும், வாய்ப்புகளையும் தீர்மானித்துக் கொண்டு வாழ்தல் அவசியம். அடுத்ததுங்க, விடாமுயற்சியோடு எண்ணம், சொல், செயல் இவற்றை நல்ல முறையில் எண்ணம் நல்லனவாக இருக்க வேண்டும். சொல் நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். செயலும் நல்ல செயலாக இருக்க வேண்டும். ஆக இந்த மாரி நம்ம கடைப்பிடிச்சோம்னா, மாயையிலிருந்து நாம் விலகி விடுவோம். சரிங்க. மேல கூறியவற்றை இத்தனையும் நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சாமிஜி. அப்ப கடைப்பிடிக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம வந்து சாதாரண விலங்கின வாழ்க்கை வாழ்ந்தா கடைப்பிடிக்க முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்? தவம் செய்ய வேண்டும். அப்ப தவம் செய்ய செய்ய என்ன ஆகும்? மூளையில் இருக்கிற செல்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். எது சரி, எது தவறு என்பதை நாம் உணர ஆரம்பிப்போம். அப்ப அது எப்படி உணர ஆரம்பிப்போம்? தவம் செஞ்சா மன அலைச்சல் குறையுது. அப்ப மனம் அமைதி அடைகிறது. அப்புறம் நம்ம தற்சோதனை செய்து செயல் திருத்தம். சரி, நம்ம இன்னைக்கு தப்பா வந்து கோவப்பட்டுட்டோம். அதனால அந்த செயல் திருத்தத்த பண்ணணும். சுவாமிஜி சொல்லியிருக்காரு. அப்ப இந்த மாரி கோவப்பட்டா வாழ்வாங்கு வாழ முடியாது. அதனால தற்சோதனை செய்து செயல் திருத்தம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தால் மாயை வந்து நம்மை விட்டு விலகிவிடும். இந்த கருத்த தாங்க மகரிஷி அவங்க கவிதையில சொல்லியிருக்காரு. மனம் உயிர் வெளியில் மருவி தோய்ந்திட மாயை விலகும். உயிர் மீது வச்சு தவம் செய்யுங்க. அவர் பாடல்ல சொல்லியிருக்காரு. உங்கள விட்டு மாயை போயிடும். நீங்க கவலையே பட வேண்டாம். அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம மாயை விலகினா நம்ம வாழ்வு வந்து மிகவும் வாழ்வாங்கு வாழ்வாக இருக்கும். இல்லீங்களா? அடுத்தது 3வது முறை. நெக்ஸ்ட். தன்முனைப்பின்றி இருத்தல். தன்முனைப்புனா ஈகோ ஆங்கிலத்துல. வடமொழியில வந்து ஆணவம். அப்ப சாமிஜி என்ன சொல்றாருன்னா, "ஒருவனிடம் தன் முனைப்பு இருக்குமாயின், அது அவனை அழித்து விடும்" அப்படின்றார். அப்ப அவர் கவிதையில சொல்றாரு, தன் முனைப்பு இல்லாம இருக்கணும். அந்த தன் முனைப்பு இருந்ததுன்னா, என்னென்ன துன்பங்கள் நமக்கு இருக்குன்ட்டு வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கார் கவிதையில. தன்முனைப்பு என்ற செருக்கு மனித ஆற்றலின் தரம். நமக்கு இருக்கிற உயிராற்றல், உடல் ஆற்றல், மனமாற்றல் எல்லாம் குறைஞ்சு போயிடுமாம். தன்முனைப்பு இருந்ததுனா. திறமையும் குறைஞ்சு போயிடுமாம். அதனால மனித ஆற்றலின் தரம் குறைந்துவிடும். தன்முனைப்பு பிறருடைய பொருள் நலம் பறிக்கும். பிறர் வளம் பறித்தல். அதான் அர்த்தம். பிறருடைய பொருள் நலம் அப்படின்றது பிறர் வளம் பறித்தல். அத நம்ம பிறர் வளத்தை எப்படி பறிக்கலாம்? எப்படி ஏமாத்தலாம்? நமக்கு இல்லாத பதவியா, நமக்கு இல்லாத ஆட்களா? அப்படின்ற தன்முனைப்பு வந்து பிறருடைய பொருள் நலம் பறிக்கும். தன்முனைப்பு பஞ்சமா பாதங்கள். அதாவது 5 பழிச்செயல்கள். பொய், களவு, சூது, கொலை, கற்பழி எல்லாம் நம்மகிட்ட வந்துரும். அப்ப எங்கேருந்து வாழ்வாங்க வாழறது? எல்லாமே வந்துரும். தன் முனைப்பு சிந்தனை திறனை பாதிக்கும். சிந்திக்கவே முடியாது. நம்ம சிந்திச்சா தானே தெளிவான அறிவு வரும். 6வது அறிவு படித்தவங்களே சிந்திக்கிற தன்மை தான் நமக்கு சாமிஜி சொல்லியிருக்காரு. அத சிந்திக்கிற திறனே வராது. அப்புறம் பாருங்க, அப்புறம் தன் முனைப்பினால பேராசை, சினம், பொறாமை மற்றும் இந்த 6 குணங்களும் நம்மை வந்தடையும் அப்படின்னு சொல்றாரு சுவாமிஜி. அப்ப தன் முனைப்பு ஒருத்தட்ட இருந்ததுன்னா, பிறர் வருத்தத்தில் இன்பம் காணுதல் அப்படின்றார். இன்னொருத்தர் வருத்தப்பட்டா நம்ம சந்தோஷப்படுவோன்றார். இது எப்ப தன்முனைப்பு இருக்கிறார். அப்ப தன் முனைப்பு இருந்தால் என்னுடைய கருத்தும், என்னுடைய செயலும் எல்லாமே சரி என்ற எண்ணம் வந்து நமக்கு வருமாம்.
சரிங்க. அப்ப இந்த இந்த இடத்துல ஒரு உண்மையான வரலாற்று நிகழ்வ மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க. அதாவது தன்முனைப்பு அப்படின்னு சொல்லும்போது, அதாவது எந்த வரலாற்று நிகழ்வுனா, தொண்டை மண்டலத்தில அது உண்மையான நிகழ்வு. அதாவது சங்க இலக்கியத்தில சொன்னது. அப்ப என்னன்னா, ஒரு அருணகிரிநாதர் ஒரு வழியா போயிட்டுருக்கார். அப்ப அருணகிரிநாதர் போயிட்டுருக்கும்போது, அந்த நேரத்தில வந்து வில்லிபுத்தூரார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் வந்து அந்த சைட்ல வந்துட்டுருக்கார். அவர் அவர் எப்படி பண்ணுவாருன்னா, இந்த வில்லிபுத்தர் ரொம்ப திறமை உடையவர். நல்ல புலமை. அதாவது பாடல்கள் எழுதுல புலமை ஜாஸ்தி, திறமை ஜாஸ்தி. அதனால அவருக்கு ரொம்ப ஈகம். ஆணவம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால என்ன பண்ணுவாரு, வம்புக்கு இழுப்பார். பிற புலவர்கள, பிற ஆட்கள வம்புக்கு இழுத்து, என்னோட வாதிடுங்க, ஆர்க்யூ பண்ணுங்க. நீங்க ஜெயிக்கிறீங்களா? நான் ஜெயிக்கிறேனா? அப்படின்னு பார்ப்போம். சில பேர் ஆசைப்பட்டு வந்துருவாங்க. வந்துட்டா அவங்க ஜெயிக்கல, எதிர இருக்கிற ஆட்கள் ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு கொறடு மாரி வச்சிருக்காராம். காத அறுத்துருவாராம். அதான் பிறர் வருத்தத்தில இன்பம் காணும். அப்படியே அறுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். இந்த மாரி நடந்துகிட்டே இருக்குது. அப்ப அந்த நேரத்துல தான் அந்த தெருவுல அருணகிரிநாதர் போறாரு. ரொம்ப சந்தோஷம் வில்லிபுத்தூராருக்கு. "வாங்க, வாங்க. எனக்கு வந்து நெறைய திறமை இருக்கு. எனக்கு வந்து நெறைய புலமை இருக்கு. நான் உங்களோட வாதிடணும்னு ஆசைப்படுறேன். வரீங்களா? அப்படி தோத்துட்டீங்கன்னா, நான் காத அறுத்துருவேன்." அப்ப அருணகிரிநாதர் சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே, "ஓகே. நீங்க எனக்கு காது அறுக்கிறது இருக்கட்டும். நீங்க தோத்தீங்கன்னா, நான் காத அறுத்துருவேன்." அப்படின்னு சிரிச்சுட்டு சொல்றாரு. அப்ப அவர் சொ நான்லாம் தோக்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு திறமை இருக்கு. ஓகே முதல்ல ஆர்கியுமென்ட் ஆரம்பிக்கலாம். என்ன கேள்வி கேட்க போறீங்க? அப்படின்னு முதல்ல நீங்க ஆரம்பிக்கவா? நான் ஆரம்பிக்கவாங்க? நானே ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அவர் கேள்விகளா கேட்பார். அப்படி கேட்க கேட்க அருணகிரிதாரர் நல்ல பதில்கள சொன்னோனே, அவர் வில்லிபுத்தரார் தோத்துடுறார். அவருக்கு பயம் வந்துருது. நம்ம காத அறுத்துருவாரோன்னு. அப்ப சொல்றாரு அருணகிரிநாதர், "நான்லாம் காது அறுக்க மாட்டேன். ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். இந்த பழக்கம் ரொம்ப தவறான பழக்கம். பிறர துன்புறுத்துறதுன்றது தவறான பழக்கம். உங்ககிட்ட வந்து திறமை, புலமை இருந்தா அதனால ஆணவம் கொண்டு அலையக்கூடாது. இந்த ஆணவம் கொண்டு அலைஞ்சீங்கன்னா, நீங்க ஆன்மீகத்துல ஈடுபட முடியாது. அப்புறம் புத்தி வந்து சிந்தனை தெளிவு இருக்காது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இத கம்ப்ளீட்டா ஒருத்தர கூப்ட்டு வாதிடுறத கம்ப்ளீட்டா விட்டுட்டு, ஆன்மீகத்துல அமைதியான வழியில நீங்க நேரத்த செலவிடுங்க அப்படின்னு சொல்றார். சரி அவரும் ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவரு வில்லிபுத்திரர் என்ன பண்ணுவாரு, மகாபாரதம் எழுதுவார். வில்லிபுத்திரர் மகாபாரதம்னே இருக்கு. அப்ப எதுக்கு சொல்ல வரோம்னா, தன் முனைப்பு இருக்குமானால் என்ன ஆகும்? நமக்கு வந்து நம்மளே அழிச்சிரும். அதனால நம்ம வந்து இதுவே பண்ண முடியாது. இன்னும் நெறைய இன்னுமே நெறைய கருத்து இருக்கு. தன்முனைப்புக்கு உண்மையான நிகழ்வுகள்லாம் நெறைய இருக்கு. அது நம்ம இப்ப சொல்ல முடியாது. அப்புறம் இந்த சாமிஜி என்ன தெரியுமா சொல்றாரு. அதாவது தன் முனைப்பு இருந்தா என்ன பண்ணணும்னா, பாட்டுல சொல்லியிருக்கார். உள் நோக்கி, அகம் நோக்கி உணர்ந்து, தவத்தில் உள்ளே ஆழ்ந்து செல் சென்றால் தான் அடங்கி தான்னா ஈகோ. நான் தான் பேசிட்டு இருக்கேன் பாருங்க. எல்லாமே நான் தான். என்னால தான் குடும்பம் ஓடுது. என்னால தான் ஆஃபீஸ் ஓடுதுன்னு பேசிட்டு இருக்கோம் பாருங்க. அந்த உள்நோக்கி தவம் செய்தால் தான் அடங்கி, அந்த ஈகோ அடங்கிடும் அப்படின்றார். எல்லாருக்கும் தெரிஞ்ச கவிதைங்க. கரை நீங்கி அதாவது இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டால், கரை நீங்கிய அறிவு மெய்ப்பொருளாக நிற்கும். கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். அப்படின்னு இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆக என்ன செய்யணும்? நமக்கு தன்முனைப்பு இருக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? தவத்த ஆழ்ந்து செய்யணும். உயிர் மீது தவம் வச்சு செய்யணும். அப்பதான் நமக்கு வந்து மன அலைச்சல் குறைந்து மன அமைதி அடையும். நமக்கு தன்முனைப்பே வராது. அப்படி இல்லைங்களா? அப்ப தன் முனைப்பானது நம்மிடம் சிறிதளவு கூட இல்லை என்றால், நம்முடைய வாழ்வு வந்து வாழ்வாங்கு வாழ வழிமுறையாகும் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து அ நெக்ஸ்ட் வந்து இந்த இன்னும் ஒண்ணே ஒண்ணு ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேங்க தன்முனைப்புக்கு. இது வந்து உண்மையான நிகழ்வு தாங்க. அ அதாவது இங்கிலாந்து பிரதமர். அவர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, டேவிட் டயர் அப்படின்னு. நீங்க Googleல கூட சர்ச் பண்ணிக்கலாம். அவர் என்ன பண்றாரு, மனநல மருத்துவமனை விசிட் செய்றார். என்ன ஒழுங்கா நடக்குதா? எப்படின்னு அப்படி விசிட் செய்றார். அப்ப பார்வையிட செல்றார். அப்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த வழியா முற்றிலும் குணமடைந்த ஒருத்தர் என்ன பண்றான், மருத்துவமனைய விட்டு வெளியில வரான். என்னடா இவன் மருத்துவமனை விட்டு வெளியில வரான். நம்ம வந்து பிரதமர் இந்த நாட்டுக்கே பிரதமரு. அ நம்மள கண்டுக்காம போறானே! நம்மள பார்த்து ஒரு கும்பிடு போட வேண்டாமா? விஷ் பண்ண வேண்டாமா? அப்படின்னு போறவன பிடிச்சு, தடுத்து நிறுத்தி, "நான் இந்த நாட்டு பிரதமர் தெரிஞ்சுக்கோ!" அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த மாரி சொல்லும்போது, அந்த பையன் வெளியில வரான் பாருங்க. அப்ப என்ன சொல்றான்னா,
அப்ப அவர் பெருமையா சொல்றாரு. அப்ப நானும் இந்த மருத்துவமனைக்கு வரும்பொழுது, இப்படித்தான் நான் தான் பிரதமர் சொல்லிக்கிட்டு தான் நான் நுழைஞ்சேன். நான் இப்ப குணமடைஞ்சுட்டேன். அந்த மாரி நீங்களும் குணமடைஞ்சிடலாம். குணமடைஞ்சுட்டு நீங்க வெளியில வாங்க. அப்ப உண்மை தெரியும் அப்படின்றான். அப்ப இத எதுக்கு சொல்ல வரோம்னா, அந்த பிரதமருக்கு அந்த ஈகோ பெரிய அடி. அப்ப அந்த மாரி எதுக்குன்னா, தன்முனைப்பு இருந்தால் நம்மை அழித்து விடும். இதத்தாங்க மகரிஷி சொல்றார்கள். தன்முனைப்பு சிறிதளவு இல்லை என்றாலும், அத என்ன செய்யலாம்? நாம வாழ்வாங்கு வாழலாம் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த மாரி தன்முனைப்பு இல்லாம இருக்கணும்னா, இறைநிலையை உணர வேண்டும் என்ற கருத்து மகரிஷி கூறார். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். பூமிக்கு கீழ தண்ணீர் இருக்குதுங்க. அப்ப அத தண்ணீர வெளிய கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்? அதுக்குன்னு ஒரு பொருத்தமான கருவி, இன்ஸ்ட்ருமென்ட் இருக்கு. அத வச்சுக்கிட்டு, அந்த இன்ஸ்ட்ருமென்ட்ட பயன்படுத்திக் கொண்டு, அதுல இருக்கிற மண்ணு மேல இருக்கிற மண்ணெல்லாம் அது தடையா இருக்கு. தண்ணி வெளியில வரதுக்கு மண்ண தடையா இருக்கு. அதையெல்லாம் என்ன பண்ணணும்? தோண்டி எடுத்துடணும். அப்படி தோண்டி எடுத்தனா, அத தண்ணீர் குபு குபு அப்படின்னு தண்ணி வரும். எதுக்கு சொல்ல வரோம்னா, நாம தன்முனைப்பு இல்லாமல் இருந்தா தான், நமக்குள் இருக்கும் இறைநிலையை உணர முடியும். நமக்கு அப்பதான் ஞானம் வரும். இல்ல இந்த மாரி ஆணவம்னா வடமொழி. ஆணவம் இருக்குமாயின் என்ன ஆகும்? நமக்கு இறைநிலையை உணர முடியாது. அதுதான் அவங்க வாழ்வினுடைய நோக்கம். அத நம்ம உணர முடியாது இந்த தன்முனைப்பினால. அதனால தன்முனைப்பை நம்ம விடுவது, நம்மை விட்டு போவதற்கு இந்த தவம் செய்தல், அந்த மாரி வழிமுறைகள நாம கடைப்பிடித்தா, நாம வாழ்வாங்கு வாழலாம் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. அப்புறம் 4வதாக என்ன சொல்றார்ன்னா, அறநெறிப்படி வாழ்தல் அப்படின்றார். அப்ப அறநெறிப்படி வாழ்ந்தால் நமக்கு தன்னால இறை உணர்வு கிடைக்கும். அறநெறியும், இறை உணர்வும் அப்படின்னு பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு சுவாமிஜி. அப்ப அந்த அறநெறிப்படி வாழ்தல் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணணும்? அறநெறி என்பது டெஃபினிஷன் சுவாமிஜி குடுக்குறாருங்க. அறநெறி என்பது இறைநிலை எல்லா உயிரிடமும் இருக்கிறது என்ற எண்ணம் வருமாயின், பிறருக்கு துன்பம் எழாத வகையில் அளவோடும், முறையோடும் செயல்பட்டால் அதுதான் அறநெறி வாழ்க்கை. அப்படின்னு அவர் டெஃபினிஷன் குடுத்துட்டார். என்ன சொல்றாரு அவரு? பிறருக்கு பிற உயிர்களுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது. அப்ப அது எப்படி வாழ்க்கை வாழணும்? நம்ம அளவோடு வாழணும், முறையோடு வாழணும். அந்த மாரி ஒரு அறநெறி வாழ்க்கை நாம வாழ்ந்தோம்னா, இறைநிலை நமக்கு தன்னால எளிதாக இறை உணர்வு வந்துரும். இறைநிலையை ஈஸியா அடைஞ்சிடலாம். அது அவர் என்ன பாடல்ல என்ன சொல்றாரு? "துன்பம் போக்கும் தூய நெறி" எது? அறநெறி. "துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம், அறமாம், உயர்வாம்" என்கிறார் பாடல்ல. அப்ப இப்படி பார்த்துக்கோங்க. அததான் துன்பம் போக்குற தூய நெறி தான் அன்பு, அறம், அறிவின் உயர்வு. அப்புறம் அறவாழ்வு அப்படின்னா, இது அறநெறிக்கு பாடல் மூலமா டெஃபினிஷன் குடுத்தார். முதல்ல உரைநடை மூலமா டெஃபினிஷன் அளவோடும், முறையோடும் அறநெறி வாழ்க்கை வாழன்றார். இது பாடல் மூலமா டெஃபினிஷன் சுவாமிஜி குடுத்துட்டார். இப்ப அடுத்தது என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, அறவாழ்வு என்பது பிறர் துன்பத்தை போக்குதல். பிறர் என்ன துன்பத்தை நம்ம யாரு, இவங்கன்னு பார்த்துட்டு இருக்க வேண்டாம். யாரா இருந்தாலும் சரி. நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, நமக்கு தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, எந்த மதத்தினரா இருந்தாலும் சரி, எந்த மொழியை பேசுபவராக இருந்தாலும் சரி, அவர் ஒரு துன்பம் அடைகிறார். அத நம்ம கண்ணால பார்க்கிறோம் அப்படின்னா, பிறர் துன்பத்தை போக்குதல் என்பது அறநெறியை அதுதான் அறநெறி. அப்ப நம்ம அறநெறியோட வாழறோம்னு அர்த்தம். அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அப்படின்னு. அந்த மாரி நம்ம சிவம்னா இறைநிலைய. நம்ம இறைநிலைய நாம உணர்ந்துட்டோம்னா, எல்லார்ட்டயுமே அன்பும் கருணையுமா தான் இருப்போம். ஏன்னா இறைநிலையினுடைய தன்மை அன்பும் கருணையும் தானே. இதுதாங்க அறவாழ்க்கை. இதுதாங்க அறநெறி. இததாங்க 24 மணி நேரமும் நம்ம கடைப்பிடிக்கணும். அறநெறியோட வாழணுங்க. அப்ப அந்த மாதிரியாக அறம் பிறழாது, அறம் தவறாது, நாம வாழ்க்கையை நம்ம நடத்தினோமானால், நாம் மன தூய்மை அடைவோம். மன தூய்மை அடைஞ்சிட்டோம்னா, வினை தூய்மை அடைவோம். அப்ப மன தூய்மையும், வினை தூய்மை அடைந்து விட்டால், நாம் வாழ்வாங்கு வாழலாம். இதனத்தாங்க திருமூலர் சொல்றாங்க, "தவம், அறம் வேற்றுணையாமே" அப்படின்றார். நாம வினைக்கடலா இருக்கோம். அந்த வினைக்கடல அத கடல கடக்கிறதுக்கு தோணி அவசியம். அந்த கடலை எதன் மூலமா நான் தவம் செய்யணும், அறவாழ்வு வரும்.
மேற்றுணையாமை இது 2 தான் நமக்கு துணை செய்யும். இத கடைப்பிடிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அறவாழ்வையும் தவமையும் கடைப்பிடிச்சுட்டோம்னா, நமக்கு அறவாழ்வு வாழ்கிறோம். அதனால நமக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. இறைநிலையை எளிதாக அடையலாம். அப்படின்னு திருமூலர் தன்னுடைய பாடல்ல சொல்லியிருக்காங்க. ஆக நெறைய வழிகள் இருக்கு. நேரம் கருதி சிலவற்றை நாம் எடுத்துக்கொண்டோம். ஆக குருமகான் சொன்ன வழிமுறைகளை நாம் பிறழாமல், தவறாமல் பின்பற்றி நடந்தோமானால், நாம் வாழ்வாங்கு வாழலாம் என்று கூறி, வாய்ப்பு கொடுத்த நார்வே, டென்மார்க் அன்பர்களுக்கும், மற்ற அன்பர்களுக்கும் நன்றி பாராட்டி, வாழ்த்துக் கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.